சாமி ஏன் நேரத்தை கடத்துறீங்க? தாலி எடுத்து கொடுங்க, முகூர்த்த நேரம் முடியுதுல. தரேன். காயத்ரி வாங்க வாங்க சொல்றேன். யார் நீ? வாங்க. என்ன விடு. வாங்கன்றல வாங்க. வாங்க காயத்ரி. அம்மா. பேசாம வாங்க காயத்ரி. காயத்ரி சொல்றது கேளுங்க வாங்க. காயத்ரி. விடுங்க. காயத்ரி சொல்றது கேளுங்க காயத்ரி. வாங்க. யார்? வாங்க. என்ன விடு. கேக்குறல ஏன் இழுத்துட்டு போற? கேளுங்க. யார் நீ? வாங்க. வாங்க சொல்றல வாங்க. வாங்க. ஏய் விடு. வாங்க காயத்ரி. வாங்க. சீக்கிரம். வாங்க காயத்ரி. விடு. காயத்ரி வாங்க சொல்றல. வாங்க. எனக்கு என்ன விடு. சொல்றத கேளுங்க காயத்ரி வாங்க. விடு. ஏய் ஏய் இதெல்லாம் தேவையில்ல. வாங்க. ஐயோ. போலாம் வாங்க. சொல்றது கேளுங்க வாங்க. ஏய் வாங்க காயத்ரி. வாங்க சொல்றல. வாங்க. வலிக்குது. வாங்க. பேர் காயத்ரி இல்ல பூவாயி. ஐயோ இல்ல காயத்ரி. அந்த ஊர்க்காரங்க உங்களுக்கு மருந்து கொடுத்து எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்காங்க. உங்க பேரு காயத்ரி, உங்க அம்மா பேரு லட்சுமி, உங்க அப்பா பேரு அண்ணாமலை. உங்களுக்கு புருஷனும் இருக்காரு, அவர் பேரு சூர்யா. நானும் சூர்யா தான் அன்னைக்கு வந்திருந்தோம். வாங்க வாங்க. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் பேர் பூவாயி. என் புருஷன் பேரு காத்தவராயன். இல்ல காயத்ரி. எங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இல்ல காயத்ரி சொல்றல வாங்க. வாங்க காயத்ரி. வாங்க சொல்றல வாங்க. 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 அம்மா. பாத்து. விடு. காயத்ரி சொல்றது கேளுங்க காயத்ரி. ஏய் வாங்க. என் பேரு பூவாயிடா. இல்ல காயத்ரி. என் புருஷன் காத்தவராயன். வாங்க நான் சொல்ற எல்லாத்தையும். என் புருஷன் காத்தவராயன். அம்மா. காயத்ரி. நான் பூவாயிடா. பேர் பூவாயி இல்ல காயத்ரி. இல்ல. ஐயோ. காத்தவராயன். புரிஞ்சுக்கோங்க. இப்போ தெரியுதா? நான் தான் வீரா. இத்தனை நாளா சுபதா உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா, இப்போ நீங்களே உங்களுக்கு பிரச்சனை ஆயிட்டீங்க. இல்ல நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் கிளம்புறேன். ஐயோ காயத்ரி சொல்ல கேளுங்க. காயத்ரி விடு. நான் இவ்ளோ சொல்றேன், ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இல்லடா எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன விடு. காயத்ரி விடு. நீங்க காணாம போன துக்கத்துல உங்க அம்மா அங்க கோவிலே கதின்னு கிடக்குறாங்க. உங்களை தேடி வந்த சூர்யாவுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. உங்களை கை எடுத்து கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் கூட வந்துருங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் எனக்கு. நீ புரிஞ்சுக்கோ. அவங்க எல்லாம் நான் தேடிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். காயத்ரி நான் பேசுறது எதுவுமே உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியல. என்ன விடுறா. காயத்ரி சொல்றது கேளுங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. காயத்ரி சும்மா இருங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. காயத்ரி இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. என் உயிரை போனாலும் சரி இந்த இடத்துல உங்களை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். வாங்க காயத்ரி வாங்க. காப்பாத்துங்களே. வாங்க. விடுங்க. வாங்க சொல்லுங்க. காப்பாத்துங்க. காயத்ரி
காயத்ரியும் சூர்யாவும் எங்கன்னு கேட்பாங்களே சம்பந்தியம்மா, நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க முகத்துல எப்படி முழிப்பேன்? இதுக்கு மேல நாமளும் என்ன சார் செய்ய முடியும்? தேட வேண்டிய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. பத்தாக்குறைக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸும் தேடிட்டு இருக்காங்க. பெத்த மனசுக்கு அதெல்லாம் புரியாதுங்கய்யா. காயத்ரியை என் மகளா நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்னாலேயே இதை தாங்க முடியலையே. காயத்ரியை பெத்தவங்க அவங்க. அந்த அம்மாவால எப்படிங்க தாங்க முடியும்? நீங்க சொல்றது புரியுது சார். நானும் 2 குழந்தைகளுக்கு அப்பா தான். பட் பிராக்டிக்கலா நடக்கிற விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ராமையா, அங்க பாருங்க. ஐயோ சம்பந்தியம்மா, 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 சம்பந்தியம்மா. என்னாச்சு உடனே தெரியலையே. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். சீக்கிரமா தூக்குங்க சார். இங்க இருக்கிற பக்கத்து டவுன்ல தான் ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. சீக்கிரமா தூக்குங்க. இல்ல சார், அதெல்லாம் சரி வராது சார். நான் சென்னைக்கே கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன் சார் இவங்களை. ஆமாங்கய்யா. சம்பந்தியம்மா, இதுக்கு மேல இங்க வச்சிருந்தா கோயிலே கத்தின்னு லட்சுமிமா, இங்கே இருந்துருவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்களால தாங்க முடியாது. இங்க இருக்க வேண்டாம். ராமையா, பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. சரி, முதல்ல தூக்குங்க. சம்பந்தியம்மா தூக்குங்க, ஹாஸ்பிடல்ல சேர்க்கணும். சம்பந்தியம்மா, பாத்து தூக்குங்க ராமையா. தப்பு தப்பா நடந்து தப்பா போயிச்சாடா காத்தவரையா. கவனமா இருடான்னு சொன்னேனே. நம்ம ஊரை கைவிட்டுட்டியேடா காத்தவரையா. தாயி, இவ்ளோ கஷ்டப்பட்டமே தாயி. எல்லாம் வீணா போச்சேங்கய்யா. தலைவரே, 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 எல்லாத்துக்கும் காரணம் அந்த அந்த மிளகாய் விபசாரத்தான். அவனை சும்மா விடக்கூடாது. கையில கிடைச்ச கனியை தட்டி விட்டுருந்தாலும் பரவாயில்ல, அவன் திருடிட்டு போயிருக்கான். அவனை புடிச்சு உரு தெரியாம அழிக்கணும் அவனை. காத்தவரையா, 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 என்ன மன்னிச்சிடுங்க. வரது கொஞ்சம் நேரமாச்சு. வர வழியில அந்த காய்கறிக்காரையும் இன்னொரு பையனையும் என் மண்டையில அடிச்சிட்டாங்க. என்ன பூசாரி சொல்றீங்க? அப்ப கல்யாணத்துக்கு வந்தது நீங்க இல்லையா? இல்லப்பா, நான் இப்பதான் மயக்கம் தெரிஞ்சு அந்த காய்கறிக்காரிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரேன். நினைச்ச காத்தவரையா, அந்த பூசாரி வந்ததும் சரியில்லை, அவ பூஜை பண்ணதும் சரியில்லை. இங்க சீக்கிரத்துல கல்யாணம் முடிக்கணுங்கிற அவசரத்துல நான் கொஞ்சம் கவன குறைவா இருந்துட்டேன். டேய், அவனோட எங்கடா விட்டு வந்தீங்க? என் மேல சத்தியமா அந்த கிராந்த காட்டுல தான் விட்டு வந்தோம் ஐயா. காத்தவரையா, காணாம போனது அவங்க உறவுகார பொண்ணு கிடையாது, நம்ம பூவாயி. நம்ம ஊரு பொண்ணை தொட்டவங்க உயிரோட இருக்கவே கூடாது. அவனுங்க எங்க இருந்தாலும் சரி, அவங்கள வெட்டி போட்டுட்டு நம்ம பூவாய தூக்கிட்டு வரணும். பூசாரி ஐயா, அந்த காய்கறி விற்கிறவன் எங்க இருக்கா இப்போ? மலைப்பாத கோயில்ல தான் இருக்கா. டேய், எல்லாரும் கிளம்புங்கடா. வரும்போது அந்த பொண்ணோட தான் வரணும். வாங்கடா. சரிங்கய்யா. வாங்க விடுடா. என்ன வாங்க வாங்க சொல்றல. காயத்ரி வாங்க, சொல்றது கேளுங்க. வாங்க வாங்க, பாத்து வாங்க. விடு. காயத்ரி, காயத்ரி சொல்றேன் வாங்க. வாங்க காயத்ரி. விடு. விடு. சொன்னா கேளுங்க காயத்ரி, இடம் பிடிக்காதீங்க. வாங்க, இன்னும் கொஞ்ச தூரம் தான், வாங்க போயிடலாம். வாங்க காயத்ரி, ஒண்ணு இல்ல காயத்ரி, வாங்க வாங்க போலாம். விடு. காயத்ரி, என்ன விடு. காயத்ரி சொல்றது கேளுங்க காயத்ரி, வாங்க காயத்ரி. சொன்னா கேளு, என்ன விடு. வீரா, வாங்க விடு. வாங்க சொல்றல. வீரா, கலைவாணி நில்லுங்க. இருங்க காயத்ரி. எப்படியோ ஒரு வழியா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். காயத்ரி அம்மா, நீங்க வந்துட்டீங்க, எப்படியோ நல்லபடியா. ஏய், இப்போ என்ன விட போறியா இல்லையா? காயத்ரி, நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? ஐயோ, என் பேர் காயத்ரி இல்ல, பூவாயி. எத்தனை தடவை சொல்றது? விடுற என்ன? இல்லம்மா, உங்க பேர் காயத்ரி தான். இந்த ஒரு வைத்தியச்சியும் அந்த கிழவியும் சேர்ந்து உங்களுக்கு பழைய ஞாபகம் வராம இருக்க பச்சைலையை அரைச்சு கொடுத்துருக்காங்கம்மா. ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? என் பேர் பூவாயி. உங்களை பத்தி என் பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாருமே பக்கத்து ஊரு பைத்தியக்காரங்க. என்ன இது? என்ன மாதிரி வயசு பொண்ணுங்களை கடத்திட்டு போய் கொல்றதுதான் உங்களோட வேலை. ஐயோ காயத்ரி, என்ன காயத்ரி பேசுறீங்க நீங்க? ஏய், தயவு செஞ்சு என்ன விடுறா. காயத்ரி, எனக்கு இன்னைக்கு கல்யாணம். ஐயோ அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா?
உங்க புருஷன் பேர் சூர்யா இல்ல, என் புருஷன் பேரு காத்தவராயன். ஐயோ இல்ல காயத்ரி, சொன்னா கேளுங்க. விட என்ன? கலைவாணி, இவங்க கிட்ட பேசுற எந்த பிரயோஜனம் இல்ல. இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம். அங்க போய் எல்லாத்தையும் பார்த்து. காயத்ரி, 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 கலைவாணி எந்திரி. காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி, வா. காயத்ரிமா, காயத்ரி ஓடாதீங்க. இல்லங்க. காயத்ரி, காயத்ரி நில்லுங்க. காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி எங்க இருக்கீங்க? காயத்ரிமா, காயத்ரி, காயத்ரிமா, காயத்ரி, அம்மா, அந்த பக்கம் போடவா? காயத்ரி, 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 ஹேண்ட்ல கேன்ல ஏறு ஐஸ் ஃபுல்லா டியரு எம்டி டேங்க் ரிவர் கம் நைப் ரிவர்ஸ் கியரு பெங்களூரு ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவு. அப்பா, அப்பா, என்னப்பா? என்னாச்சு? கொலகாரனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சொல்லுங்க, ஏதாவது தகவல் கிடைச்சதா? தகவல் மட்டும் இல்ல துர்கா, ஹாலே கிடைச்சிட்டான். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அவனை பிடிச்சி கையோட கொண்டு வந்துட்டேன். சதீஷ், இவன்தா. அட பாவி, நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? எதுக்குடா இப்படி பண்ண? சொல்லுடா, உன்னை யார் அனுப்பி வச்சா? தம்பி, நீ யாருப்பா? உனக்கு எனக்கு என்ன பகை? நீ எதுக்காக என்ன கொல்ல வந்த? நான் அப்படி என்னப்பா தப்பு பண்ணிட்டேன்? அப்பா, இவன் வெறும் அம்புதான், எரிஞ்சது வேற ஒருத்தர். என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அப்பாவை கொல்றதுக்கு இவனை அமிச்சது யாருன்னு தெரிஞ்சா நீங்களாம் ஆடி போயிடுவீங்க. ஏய், என்னடா கம்முன்னு இருக்க? சொல்லு. சொல்றா. டேய் சொல்றான்றாங்களே, சொல்ல போறியா இல்லையா? உங்களை கொலை பண்ண சொல்லி அனுப்புனது உங்க சம்பந்தி ராஜேஸ்வரி அம்மா தான்.
அவங்க பையன் இங்க இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா உங்களை சும்மா விட போறதில்லன்னு சொன்னாங்க. பாத்தீங்களா மாப்ள, உங்க அம்மா உங்களுக்காக எவ்வளவு தூரம் போயிருக்காங்கன்னு. உங்க அம்மா தன்னோட தாய் பாசத்தை காட்டுறதுக்கு என் புருஷனோட உயிர் என்னோட தாலியும் தான் கிடைச்சதா? போதும் மாப்பிள்ள, நீங்க நான் அப்பனா நினைச்சதும் போதும், நான் உங்களை பையனா நினைச்சதும் போதும். மாப்பிள்ள, எனக்கு கோபம் உங்க அம்மா மேல வரவே இல்லை. நீங்க இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்ன உங்க பிடிவாதம் தான் உங்க அம்மாவை என்னை கொலை செய்யற அளவுக்கு தூண்டி இருக்கு. என் கோபமெல்லாம் உங்க மேலதான். தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இங்க இருந்து போயிடுங்க. இல்லைன்னா உங்க அம்மா எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இவர் எப்படி ஏத்த போவாரு? இங்க மாமா உயிரை காவு வாங்கினா தானே இவர் சந்தோஷத்தோட போவாரு. என்ன பாக்குறீங்க? நாங்க தான் உங்களை போக சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிட்டோமே, போய் தொலைய வேண்டியது தானே. எதுக்கு இங்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்க நிம்மதியை கெடுக்குறீங்க? இன்னும் ஏன் நிற்கிறீங்க? கிளம்புங்க முதல்ல. நானும் என் தங்கச்சி ஜெயிலில் இருக்கும்போது நீங்கள் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தா இவங்களை நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக எப்போ எங்கள் அப்பா அவங்க அம்மா கொல்லணும்னு நினைச்சாங்களோ, இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல கிளம்புங்க எங்க மச்சான். இவனுக்கெல்லாம் என்னங்க மரியாதை வேண்டி கிடக்கு? அதான் நம்ம மல்லிகாவே இவனை வேணம் தூக்கி எரிஞ்சிட்டால, அப்புறம் என்ன? அடிச்சு வெளியே தள்ளுங்க. என்னடா முறைக்கிற? கத்தியை எடுத்து நெஞ்சில குத்துற எதிரியை கூட நம்பிடலாம், ஆனா உன்ன மாதிரி கூடவே இருந்து கழுத்தெடுக்கிற துரோகியை மட்டும் நம்பவே கூடாது. கரெக்டா சொன்ன துர்கா, துரோகிங்களை மட்டும் நம்பவே கூடாது. அதுவும் உன்ன மாதிரி நல்லவ மாதிரி கூடவே இருந்து குழி பொறிக்கிற துரோகிகளை சும்மா விடவே கூடாது. என்ன சொன்னீங்க? நான் துரோகியா? நான் நல்லவ வேஷம் போட்டு ஏமாத்துறேனா? நிறுத்துறி. நீலி கண்ணீரா வடிக்கிற? நீ நடிக்கிறத பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்றும் பச்சை குழந்தை கிடையாது, போலீஸ்காரன். நீ தும்முனா என்ன அர்த்தம், இருமுனா என்ன அர்த்தம் உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும்டி. டேய் முத்தியா, என்னப்பா இதெல்லாம்? அப்பா, உங்களை கொலை பண்றதுக்கு இவனை அமைச்சது யார் தெரியுமா? ராஜேஸ்வரி தெரியல, இவதான், இந்த துர்கா தான். இவனை பிடிச்சி விசாரிச்சப்போ இவன் சொன்னதை வச்சு நானே ராஜேஸ்வரி அதை தான் சந்தேகப்பட்டேன். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் ஏன்டா போய் சொல்லணும்? உங்க அம்மா தான் கொலை பண்ண சொன்னாங்க. உன் மாமா சொல்லி தான் என்கிட்ட பணம் கொடுத்தான். வேணும்னா அவனே கூட்டு கேளு. டேய், இதை எங்க கேட்டாலும் சொல்லுவியா நீ? கண்டிப்பா சொல்றேன் சார். வாடா. வாடா. இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சது. தப்பு பண்ணது அத்தை இல்ல, இந்த ராட்சசி தான். அடி பாவி சண்டாளி, உனக்கு நாங்க என்னடி துரோகம் பண்ணோம்? உன்னை மருமகன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நீ காட்டுற நன்றி கடனாடி. சொல்லடி, சொல்லு, ஏன் இப்படி செஞ்ச? விடுமா, இவளை கொண்டு போய் ஜெயில போட்டு காலம் பூரா களி தீங்க வைக்கிறேன். போலீஸ்காரனா யாருன்னு காட்டுறேன். ஐயோ முத்தையா, வேண்டாப்பா, விடு. போலீஸ் எல்லாம் ஒப்படைக்க வேண்டாம். அப்ப என்ன இவளை சும்மா விட சொல்றியா? ஆமா, ஏற்கனவே உன் தங்கச்சி ஜெயில இருக்கா, நீயும் ஜெயில தான் இருந்த. இப்ப இவளைய கொண்டு போய் ஜெயில வச்சனா ஊர் ஜனம் நம்மள என்ன சொல்லும்? ஜெயில் கைதியோட குடும்பம்னு தானே சொல்லும். போதும்பா, போதும். இது வரைக்கும் நம்ம பட்ட அவமானம் எல்லாம் போதும். இனிமேலும் நம்மளால அவமானப்பட முடியாது. வேண்டாம். அதுக்காக அவளை சும்மா விடணுமாமா? அப்பாவையும் கொலை பண்ண பார்த்திருக்காவ. அதனாலதான்ப்பா சொல்றேன், இவளை இப்படியே விட்டுடு. இனிமே இவளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காலம் முழுக்க ஜெயிலே இருக்கிறத விட வாழ வெட்டியா இருந்து தொலையட்டும். இவ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை. ஹேய் வாடி, என்ன முழிக்கிறா? வாடி. வா. விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க.
இதுக்கப்புறம் உன் நிழல் கூட எங்க வீட்டுல படவே கூடாது. இதுக்கப்புறமும் என் குடும்பத்தை ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச சாவடிச்சிருவோம் உன்னை. போ போ, அண்ணனுக்கு 2 பேர் தூக்கி உள்ள போட்டாச்சு. இதுக்கப்புறம் எப்பவுமே நீ தனி மரம் தாண்டி. அவனுங்க இருக்கிற திமிர தானே ஆடுன. இதுக்கப்புறம் எப்படி ஆடுறன்னு பாக்குறேன். போ போ போடி. ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாயரசா அண்டிப்பட்டி கனவா. அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே